தாமரை, நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் உனக்காக வச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க, உங்க லிஸ்ட்டை பார்க்கலாம். தாமரை, அது மறக்கிற லிஸ்டா இருந்தா பேப்பர்ல எழுதிட்டு வரலாம். அதான் என் மனசுலயே இருக்க. நீ ஒன்று பண்ண, ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோ, அண்ட் அதை நீ ஃபாலோ பண்ற. பரவாயில்ல, சொல்லுங்க, நானும் உங்களை மாதிரியே என் மைண்ட்ல ஏத்திக்கிறேன். தாமரை, நீ அதிக வெயிட் தூக்க கூடாது, அதிக வெயிட் போடுற மாதிரி சாப்பிடவும் கூடாது, அதுக்காக நீ கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. அதிக புளிப்பு, அதிக காரம், அதிக உப்பு டெஃபினட்டா நீ அவாய்ட் பண்ணணும். நைட்டு நீ நேரத்தோட சாப்பிடணும். எல்லாம் ஓகே, ஆனா இந்த புளிப்பை தான் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு தெரியவே இல்லை. இந்த மாங்காவை பார்த்தா சாப்பிடணும் போல தோணுது. அத பத்தி நீ கவலைப்படாத. என்னோட சேலத்து மாமாட்ட சொல்லி ஒரு லாரி மாங்காய் உனக்காக இறக்க சொல்றேன். அப்புறம் லைட் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனா ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. டெய்லி பால்ல குங்குமப்பூ கலந்து சாப்பிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குல்கன் சாப்பிடலாம். அண்ட் எல்லாத்தோட முக்கியமானது, மாசம் மாசம் டாக்டரை நீ தவறாம பார்க்கணும். என்ன பாக்குற, இன்னும் இருக்கு. என்ன தாமரை, நான் சொன்னதெல்லாம் மனசுல ஏத்திட்டியா? நல்லா ஏறிடுச்சு. அம்மா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்க. எக்ஸ்பீரியன்ஸா? ஐயோ, சாரி. ஓகே. பின்ன என்ன கேள்வி கேக்குற? அசோக் அம்மாட்ட கேட்டு இந்த டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அசோக் அம்மா கிட்டயா? ஆமா. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரியும். அசோக் அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் டாக்டர் சொன்ன அதே அட்வைஸ் தான் அவங்களும் சொன்னாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க? சீக்கிரமா மேரேஜ் பண்ணீங்க, இனியும் லேட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க? அது மட்டும் இல்ல, நம்ம மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புனதோ அசோக்கும் அவங்க அம்மாவும் 1 வீக் முன்னாடி மெட்ராஸ் வந்துடுறாங்களா. கேக்குறதுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம 2 பேர் ஃபேமிலி கிட்ட இருந்தோம் எப்படி பெர்மிஷன் வாங்க போறோம்? தாமரை, அதை பத்திலாம் இப்ப யோசிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. என்ன? ரியோ. என்ன புக்கு? குழந்தைகளுக்கு அழகு பெயர்கள். நேம் புக்கா? ஆமா தாமரை, குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாமா? என்ன ரவி, அதுக்குள்ளேயே வா. இவ்ளோ அவசரம்லாம் ரொம்ப டூ மச். இல்ல தாமரை, நான் அப்படி நினைக்கல. எந்த அவசரமும் இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு அழகான பேரை இந்த புக்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆமா, நம்மளுக்கு எந்த குழந்தை பிறக்கும்னு நினைக்கிற? ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா? எனக்கு 2 குழந்தையும் பிடிக்கும். ஓ, மேடம் ட்வின்ஸ் எதிர்பார்க்கறீங்களோ? 2 குழந்தையும் பிடிக்கும்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப ஆண் குழந்தைனா என்ன பேரு, பெண் குழந்தைனா என்ன பேரு, எதுன்னு செலக்ட் பண்ணலாமா? அதுக்கு இந்த புக்கெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டேன். வாவ், என்ன பேர் தாமரை? ஆண் குழந்தைன்னா சந்தோஷ், பெண் குழந்தைன்னா கலைவாணி. இந்த 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. நீ சொன்ன 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலைவாணி, ஆர் கலைவாணி. ரியோ, என்ன பாக்குற தாமரை? நமக்கு டெஃபினட்டா பெண் குழந்தை தான் பிறக்கும். அதனால தான் கலைவாணின்னு என் இனிஷியலோட சொல்லி பார்க்குறேன். நான் சொன்னது குழந்தை கேட்டிருக்கும், ரைட்? எனக்கும் ரவிக்கும் பெண் குழந்தை பிறந்தா அதுக்கு கலைவாணின்னு பேர் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை தரல. ஆனா அந்த ஃபேமிலியில
கலைவாணின்னு பேர் வச்சு ஒரு பொண்ணை வளர்க்குறாங்க. கடவுளே, எனக்கு இன்னும் என்னெல்லாம் சோதனை தர போறியோ? தாமரை, ஒரு காஃபி கொண்டு வாயேன். தாமரை, என்னம்மா டீப் திங்கிங்ல இருக்கு? உதய இந்து கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க. இங்க பாரு, இந்து உதயம் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. இந்த மாதிரி லவர்ஸ்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது ரொம்ப சகஜம். காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடுமா. நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? அந்த பையன் உதய் இந்து நினைப்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டான் போல இருக்கு. 2 நாள் ஆஃபீஸ் கூட வரல. நான் ஃபோன் பண்ணேன், என் கால் அட்டன் பண்ணவே இல்லை. அவன் அவங்க அப்பா பேச்சு கேட்கறான்னு நினைக்கிறேன். இந்துவோட வாழ்க்கை இனிமே நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்போ இந்து அவனை மறக்கணும்னு சொல்றியா? தாமரை, தெரிஞ்சோ தெரியாமலோ உதய இந்துவும் லவ் பண்ணிட்டாங்க. லவ் பண்ணவங்க பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தை கல்யாணம் நடந்துச்சுன்னா அதான் சந்தோஷமான கல்யாணம், சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுற கல்யாணம். ஏதோ ஒரு சின்ன சிக்கலுக்காக இந்துவை வேற ஒருத்தன் கட்டி வச்சா இந்து உதய்க்கு மட்டும் இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மத்த 2 பேரோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிடுமா? என்னாச்சுமா? நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் கண்கலங்குற? இந்து உதய கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாம எதுவும் முடிவு பண்ண வேண்டாமா? அது அவங்க லைஃப், அவங்களே முடிவு பண்ணட்டும். ஒரு நல்ல பெத்தவங்கள அவங்களுக்கு லிபர்ட்டியும் உரிமையும் கொடுக்கறது தான் நம்முடைய கடமை. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்ற மாதிரி அவங்க லைஃப்ல என்ன நடக்கணுமோ அது அவங்களே டிசைட் பண்ணட்டும். நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சரி, எனக்கு காஃபி சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு வேணுமா? நான் போய் கொண்டு வரேன். நீங்க இருங்க, நான் போய் கொண்டு வரேன். தாமரை, உன் வாழ்க்கையில உன் லவ் ரொம்ப உண்மையானதுன்னு எனக்கு தெரியும். உன் காதலுக்கு உங்க அப்பா துரோகம் செஞ்சாருன்னு எனக்கு தெரியும். பட் என் பொண்ணோட லவ்வுக்கு நான் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். அதான் உண்மை. வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா